வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் tradewithpk. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்பவும் போல என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு சிவியரான ஃபால் வந்து பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும் நிஃப்டியா இருக்கட்டும் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு சூப்பரான கேப் அப் வந்து ஒரு பெரிய பிக் கேப் அப் அப்புறம் ஒரு செம ஃபால் வந்து இன்னைக்கு இருந்துச்சு. நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு டெய்லியும் நான் 9 o'clock வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுவோம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து 100% ஒர்க் ஆயிருக்கு. நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம் நீங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டியில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நிஃப்டி உங்களுக்கு வந்து ஒரு கேப் அப் வந்து ஒரு 100 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 வந்து 70,000 ஆல்மோஸ்ட் 200 இருக்கா. கரெக்டா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு பாருங்க. இங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அங்கிருந்து ஒரு சூப்பரான ஃபால், உங்களுக்கு அங்கிருந்து கிளியர் கட்டான ஒரு ஃபால். நம்மளுடைய டார்கெட் வந்து 17,000 அல்டிமேட் டார்கெட் ஆச்சு. அதை ஹிட் ஆகி உங்களுக்கு அடுத்த டார்கெட் 16,900 பக்கமே வந்துட்டு உங்களுக்கு 16,920 வந்துட்டு உங்களுக்கு அச்சீவ் ஆயிட்டா. ஸோ நேற்று வீடியோலயே நான் கிளியர் கட்டா சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ ஒரு டைம் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்காக பிளே பண்ற ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. சைடு வந்து ட்ரை பண்ணலாம். 17,322 கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நாளைக்கு வந்துட்டு. ஸோ அதுவே கேப் டவுன் மார்க்கெட் வந்து ஸோ புட் சைடு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நாளைக்கு வந்துட்டு. ஸோ அதுவே கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு 17,000 இருந்து மறுபடியும். ஸோ இந்த வீடியோலயே வந்துட்டு நான் கிளியர் கட்டா புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டார்கெட் வந்துட்டு 17,000 வரைக்கும் வச்சுட்டு நீங்க கேப் அப் ஓப்பன் ஆனா அங்கிருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆனா 17,000 வரைக்கும் வச்சுக்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்து அதுபடி ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங்ல வந்துட்டு பியூரா பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வச்சு தான் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. இதுதான் வந்து நம்மளுடைய பிரீமியம் டெலிகிராமும் இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் குரூப். ஸோ இதுல உங்களுக்கு ஜாயின் பண்ற மூலமா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல நம்ம லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா மார்க்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வியூ எல்லாம் வந்து என்னோட வியூ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு மார்னிங்கே வந்துட்டு நான் 9:33க்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. பேங்க் நிஃப்டி வில் ஃபில் தி கேப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது வந்து பேங்க் நிஃப்டி வந்து கேப் ஃபில் பண்ணும், உங்களுக்கு அவாய்ட் கால் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா இங்க நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி எத்தனை மணிக்கு ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பாத்துருங்க. 9:33க்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. 9:33 இங்கே சொல்லியிருக்கேன் இந்த கேப் வந்துட்டு ஃபில் ஆகும்னு சொல்லி. அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேப் ஃபில் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டெலிகிராம் குரூப்ல நான் வந்துட்டு சார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நிஃப்டி வியூ வந்து நெகட்டிவ். ஸோ அது மட்டும் இல்லாம செல் ஆன் ரைஸ் மோட்ல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வில் ஃபால் மோர் அப்படின்னு சொல்லிட்டு 12:13 நான் சொல்லியிருக்கேன். அதாவது பேங்க் நிஃப்டி அதிகமா வந்துட்டு ஃபால் ஆகும், 39,500 பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 12:13க்கு வந்துட்டு உங்களுக்கு எங்க இருந்திருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் கட்டா வந்து பாத்துக்குங்க. இங்க வந்துட்டு 12:13 போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து 39,550க்கு மேல இருந்திருக்கு. உங்களுக்கு 500 பிரேக் அவுட் பண்ணு சொல்லியிருக்கேன். 39,000 வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணி உங்களுக்கு கிளியரா வந்திருக்கு. ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கு டார்கெட் 39,440 அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து நிஃப்டியோட நாளைக்கோட வியூ என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் வாங்க, எப்படி ட்ரேட் பண்ணலாம் சொல்லி. ஸோ இதுதான் வந்துட்டு நிஃப்டியோட சார்ட். இது வந்து நம்ம 15 மினிட்ல நம்ம வந்து வச்சிருக்கோம். நாளைக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க கேப் அப் விட. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட் வந்து கேப் அப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து 16,840 தான் வந்து அடுத்த சப்போர்ட். ஸோ உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா 16,840ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மேல போறான்னு பாருங்க. மேல போனா இந்த கேப் வந்து ஃபில் ஆகுங்க. 16,950 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதையும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போனானா உங்களுக்கு 17,000 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ரேலி இருக்கும். 17,770 அப்படின்னு சொல்லி ஒரு ரிலீஃப் ரேலி வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் குளோபல் சென்டிமெண்ட்டும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்கா இருக்கு. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓல்டு லெவல்ல எல்லா பேங்க்ஸுமே வந்துட்டு இருக்கு. யூரோப்பியன் இண்டெக்ஸும் வந்துட்டு வீக்கா இருக்கு. உங்களுக்கு ஓல்டு லெவல்ல ஃபுல்லா மார்க்கெட்டே வந்து நெகட்டிவ்ல இருக்குங்காட்டி கால் சைடு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதே பெஸ்ட். எப்பவுமே வந்து ட்ரெண்டுக்கு எகைன்ஸ்டா வந்துட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணவே கூடாது. ஸோ செல் ஆன் ரைஸ் மோட்லயே இருங்க. இன்னும் வந்துட்டு ஃபாலோ இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி கண்டிப்பா ஃபாலோ ஆகும். பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகும்போது நிஃப்டி வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு வேலை கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து 17,077 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இங்கிருந்து வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து கீழே ஃபாலோ ஆகலாம். அப்படி ஃபாலோ ஆச்சுன்னா 70,000 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும்.
அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இன்னைக்கு வந்த இந்த லோ வந்துட்டு செகண்ட் டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு எப்பவுமே நாளைக்கு இந்த லோ பிரேக் அவுட் பண்ணானா இந்த 16,939 இருக்கு இல்லையா, இதே பிரேக் அவுட் பண்ணாவே நீங்க அல்டிமேட்டா வந்துட்டு 16,840 வந்து டார்கெட்டா வச்சுட்டு புட் சைடு வந்து போயிருங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டருமே யூஸ் பண்றது இல்ல. ஸோ பியூர் பிரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் வந்து நாளைக்கு நிப்டியோட ட்ரேடிங் பிளான். எப்போ இந்த 17,120 எல்லாம் பிரேக் அவுட் கொடுக்குறோம்னா அப்போ வந்துட்டு நீங்க கால் சைட் போய்க்கலாம். 17,200ங்கிறது crucial ரெசிஸ்டன்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ வரைக்கும். ஓகேங்களா. சோ இந்த மாதிரி வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு நம்ம ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸ் வந்துட்டு மண்டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆர்டர் ஃப்ளோ ஆன்லைன் கோர்ஸ். இதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கு, அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு நம்மளுக்கு டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரி வாங்க பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் வந்து இப்போ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் பிளான் பார்க்கறதுனா இந்த எக்ஸல் சீட் பார்த்துருங்க. இது வந்துட்டு நம்ம பிரீமியம் டெலிகிராம் குரூப்போட ஒரு எக்ஸல் சீட் தான், அதாவது ட்ரேடிங் ஜெர்னல். இதுல வந்துட்டு நம்ம 3 ட்ரேட்ஸ் வந்து இன்னைக்கு கொடுத்துருந்தோம். 3மே வந்து புட் சைடு தான். நம்ம வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாவே எதுவும் பண்ணல. பட் செகண்ட் ட்ரேட் மட்டும் நம்ம வந்துட்டு என்ட்ரி எதுவும் தப்பா போயிருந்தோம். இடையில வந்து எப்பவுமே என்ட்ரி போகாது. ஃபர்ஸ்ட் ட்ரேட் சூப்பர் ப்ராஃபிட் வந்து ஒரு 1000 rupees ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த பிரீமியம் குரூப் ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்னு சொல்லி நான் கிளியர் கட்டா சொல்லிடுவேன். இதுதான் வந்துட்டு நம்மளுடைய பிரீமியம் குரூப் பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு கிளியர் கட்டா இங்க சொல்லிடுவேன். என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் லிங்க்கும் இருக்கு, உங்களுக்கு பிரீமியம் டெலிகிராம் லிங்க்கும் இருக்கு. ஸோ நீங்க வந்து எதுல ஜாயின் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு நான் 3 ட்ரேட் கொடுத்ததுல ஒன்னு வந்து 14 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஹோல்டு பண்ணியிருந்தா ஸ்டாப் லாஸ் அடிக்காம இருந்துச்சுன்னா இது சூப்பரான ப்ராஃபிட் தான் இதுவும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு டார்கெட் ஹிட் ஆகி உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிரீன் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நம்ம மெம்பர் ஒருத்தர் வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு. நேத்தும் வந்துட்டு நம்மளுடைய மெம்பர் வந்துட்டு ஒரு 40,000 வந்துட்டு 0 ஃபின் நிஃப்டி ட்ரேட்ல பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மெம்பர் ஒருத்தர் சூப்பரான ப்ராஃபிட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்றதை விட என்னுடைய மெம்பர்ஸ் என்னுடைய குரூப்ல இருக்கீங்க. ஸோ அவங்க ப்ராஃபிட் பண்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மெம்பர் மட்டும் இன்னைக்கு மட்டும் 5,600 rupees வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நம்ம பிரீமியம் குரூப்ல இருக்க மெம்பர் தான். ஸோ நீங்க வந்துட்டு என் பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்றீங்களோ இல்லையோ என்னுடைய கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணி ட்ரேடு வந்துட்டு நான் சொல்றது எடுக்காம நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி எப்படி நான் ட்ரேட் பண்றேன்னு கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நேத்து வந்துட்டு ஒரு 3,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு. ஸோ டெய்லி வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவர் ப்ராஃபிட் பண்றாங்காட்டி. ஏன்னா நம்மளால வந்து இன்னொருத்தங்க ப்ராஃபிட் பண்றாங்க, ஒரு கொஞ்சம் ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய பிஎன்எல் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் போஸ்ட் பண்றது இல்லை. நிறைய பேர் வந்து அதை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துட்டேன். ஸோ டெய்லி பிஎன்எல் ஷேர் பண்றது மூலமா ஒரு சைக்காலஜிக்கலா வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்டா இருக்கு, அதாவது வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மந்த்லி பிஎன்எல் இந்த மாசம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யாரு கேட்டாங்களோ நிறைய பேர் வந்து டெய்லி பிஎன்எல் இப்பெல்லாம் யார் ஷேர் பண்றது இல்லைங்க, லாஸ் எல்லாம் இப்போ அதிகமா பண்றக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, ஸோ அதனாலதான் வந்து நீங்க ஷேர் பண்றது இல்லை அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்பதான் வந்து கொஞ்சம் குரோத்தா கரெக்டா வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். கிரீன் க்ளோசிங்ல தான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு. நான் வந்து போஸ்ட் பண்றேங்க, அப்படியெல்லாம் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். நான் இவ்வளவு பேத்துக்கு வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஒரு 900 ஃபாலோவர்ஸ் வந்து 990, அதாவது 1000 ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோ முடியும் போது எனக்கு இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 1000 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்கன்னா அவங்க 1000 ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஜென்யூனா இருக்கணும் இல்லைங்களா. நான் லாஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இந்த மந்த் எண்டில் கண்டிப்பா நான் போடுவேன். டெய்லி வந்து நான் போடாததுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ட்ரேடிங் சைக்காலஜி எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அது வந்து நம்ம எஃபெக்ட் ஆகாம இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அதனாலதான் நான் வந்து கண்டிப்பா போடுறேன். ஓகேங்களா. சரி நம்ம வந்து வேற டாபிக் குள்ளார போயிட்டு அப்ப நிஃப்டி ட்ரேடிங் பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டியில வந்துட்டு பாத்துருவோம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு ப்ரூட்டல் ஃபால்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் வந்து உங்களுக்கு 900ல இருந்து 1000 பாயிண்ட், அதாவது 900 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஃபால் ஆயிடுச்சு. இன்னுமே வந்துட்டு பேங்க் நிஃப்டி ரொம்பவே வீக்கா இருக்கு. உங்களுக்கு கீழே வந்துட்டு 38,500 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணி 38,000 வரக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல உங்களுக்கு 38,447 அடுத்த சப்போர்ட், 38,800 வந்து அடுத்த சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த லோ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து ஒரு ரிலீஃப் ரேலி வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் கூட இருக்கு. பட் ரொம்பவே வீக்கா இருக்குங்காட்டி பார்க்கலாம். நம்ம லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப் கொடுப்போம். ஓகேங்களா. நாளைக்கு கேப் டவுன் மறுபடியும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகிறா, 200 to 300 பாயிண்ட்ஸ்னா
38,000 800 சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்க. சப்போர்ட் எடுத்து மேல போனா 39,200 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா வச்சுட்டு நீங்க கால் சைடு ட்ரை பண்ணலாம். பட் கால் சைடு எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் தான். ஸோ இப்போதைக்கு ஓகேங்களா, 39,200 கிராஸ் பண்ணுச்சுன்னா 39,600 வச்சு நீங்க அடுத்த டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ அதுவே இதை பிரேக் அவுட் பண்ணானா உங்களுக்கு 39,900 850 அப்படிங்கறத தேர்ட் டார்கெட்டா நீங்க வச்சுக்கலாம். கேப் அப் ஓப்பன் ஆகி கேப் டவுன் ஓப்பன் ஆகி அங்கிருந்து மறுபடியும் ஃபாலோ ஆனா உங்களுக்கு 39,400 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். அதுக்கு கீழே போச்சுன்னா மார்க்கெட் ரொம்பவுமே செவியரான ஃபாலா இருக்கும். அது நான் டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறேன். இதே கேப் அப் ஒரு வேலை கேப் அப் ஓப்பன் ஆக சான்சஸ் கம்மியா இருக்கு. பட் இன்னைக்கு டவ் ஜோன்ஸ் எப்படி ட்ரேட் ஆகிறான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம எஜ்எக்ஸ் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆனா கேப் அப் ஓப்பன் ஆனா மறுபடியும் இன்னைக்கு மாதிரியே உங்களுக்கு கேப் அப்ல இருந்து அந்த கேப் ஃபில்லிங் நடக்கலாம். 39,600 உங்களுக்கு ஃபால் ஆகி மறுபடியும் இன்னைக்கு லோவெல்லாம் பிரேக் பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா செல் சைடு போயிருங்க, புட் சைடு. ஓகேங்களா, ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான். மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ப்ளீஸ் லைக் பண்ணிங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் டெலிகிராம் மெம்பர்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்பதான் நிறைய மெம்பர்ஸ்க்கு எல்லாம் போகும் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். நம்ம சேனல் இந்த வீடியோ முடியும் போது 1000 சப்ஸ்கிரைபர் வந்துரும்னு சொல்லி எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. நீங்களா கூட அந்த 1000 சப்ஸ்கிரைபரா இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு 992 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 992னா ஒரு 8 சப்ஸ்கிரைபர், அந்த 1000 சப்ஸ்கிரைபர் நீங்களா இருக்கும்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம கோர்ஸை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்குங்க. உங்களுக்கு வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்காம ஆர்டர் ஃப்ளோவில் இருக்க அந்த விஷயங்களை சொல்றோம். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.